சிறப்பாக ஒளிபெருக்கிக் கொண்டிருக்கும் ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் மற்றும் எங்களை சிறப்பாக காணொலி மூலமாக பதிவு செய்து கொண்டிருக்கும் அன்புடங்களுக்கும் மனமாண்டு நன்றினை மனிதர்களுக்கு வணக்கத்தையும் கொடுத்தாக்கி கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோழி என் செய்யும் ஒரு கூற்றையும் செய்யும் குமரேஸ்வரி தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம் எனக்கும் வந்து தொண்டனை என்ற மிருக பெருமானை சண்முகனை சரவணனை ஆறுமுகனை தகப்பன் சுவாமியை சுவாமிநாதனை வெற்றிவேலனை ஏழுமுருகனை சிவசண்முக வேதனை வழங்கி வழிபாடு செய்தது பிறகாது எங்க அப்பாவை போய் பார்க்கலான்ற எண்ணத்தோடு வந்தேன். ஆனா அப்பா வரல. அப்பா ஒரு முக்கியமான பொறுப்பை என்னை நம்பி கொடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க. அது என்ன என்பதை கூறுவதற்கு முன்பாக முருகனை வணங்கலா வேறொன்று வினையில்லை மயிருண்டு பயமில்லை புகழுண்டு என்னாரு குறைவே இல்லை குறைந்திருக்கக்கூடிய குமர பெருமானை முதலிலே வணங்கியதன் பிறகாக அப்படி என்னதான் அப்பா என்னிடம் சொன்னாங்க. அப்பா வந்தாங்க, என்னை மட்டும் வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. ஆமா, ரகசியமா சொல்லிட்டு போயிட்டாங்க. இது இப்ப எல்லாத்துக்கும் அம்பலப்படுத்திடலாம். முருகனை வணங்கணும். அழகான பழனி மலையாண்டவா உனை அனுதினமும் பாட வந்தே மேலவா
பாரதம் செய்தவரும் நம்பி தலைவனுக்கும் நகை மோகனிக்கும் பள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகனாக விழுந்து வருகிறேன். கூட வழக்கப்படி வரவழைத்த பெண்கள் எல்லாம் துணைக்காமல் புரிய வேண்டும். ஆண்கள் ஒழுங்கு பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இது எங்களுடைய இட வழக்கமாக நடந்து வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம். அதற்கிடையே எங்க அப்பா எங்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னலையா? என்ன பொறுப்பு? நாட்டுக்கு எங்களை காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. முருகனுக்காக திணைக்கதிர்கள் எல்லாம் விதைக்கப்பட்டிருக்கிறது. அவளைதான் திணையெல்லாம் விளைந்து அறுவடைக்கு தயாரா இருக்கு. அந்த திணையை காப்பதற்காக நான் மட்டுமல்ல, எனக்கு துணைக்காக 2 தோழிகள்லாம் வராங்க. ஒரு தோழி வரா, தோழி மாதிரியே ஒரு பொண்ணு ஒரு வரா, ஒரு பெண் ஒருத்தி வரா. அழகு நான் அழகு, அப்படி ஒரு அழகு. தோழியே பார்த்திருக்கோம். சரி, அது அழகுதான். தோழி மாதிரின்னா யாரு? தோழி மாதிரி இருக்கிறது ரொம்ப அதீத அழகு வச்சுக்கோங்க. நானே இதை பாக்கல, இப்பதான் தயாராகிட்டு இருக்கா தோழி. புத்தி வளர்க்கு. ஆமா, ரொம்ப பத்தி வளர்க்கு. அழகு வெளியில தெரிஞ்சா பாக்குறவங்களுக்கு தான் அவளுக்காக. அதனால தோழியை அழைத்து சென்று காவல் எடுத்து பாருங்க. அழகு இது இருக்கும், அங்க ஆபத்தும் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அழகு தெரிஞ்சுதானே நம்ம போய் விழுகிறோம். சரி, மாத்த முடியாது. இந்த கலையத்தை மாத்த வாய்ப்பு. காவல் சிறப்பாக செவன நடக்கணும். முருகனுக்கு காவல் எங்க அப்பா சொன்னாங்கல்ல, உடனேயே சம்மதம் கொடுத்துருக்கேன். என்ன இந்த பிறவி எடுத்தவனுடைய நோக்கமே என் முருகனை எண்ணி நினைத்து அவன் பெருமைகளை பேசி சீக்கிரமா முருகப்பெருமான அருகில் போகணும்ன்ற பக்தி தானே. பக்தி தான். பக்தி என்ன, நீங்க என்ன காவலுக்கு தான் போறீங்களா, பக்தி தான் செய்றீங்க, எப்படியே பேசிட்டு என்ன அர்த்தம்? எதுவாவோ இருக்கும் போது நான் அப்புறமா அதெல்லாம் சொல்லுவேன். அது எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்ல என்ன சொல்றீங்களா தானே கடைசி வரையும் அப்படிங்கிறீங்களா? சரி, அப்படியே கூட வச்சுக்கோங்க. பெட்டியில கூட ஒரு வாழை பாடம் கூட சுத்தமா அவர் பிடிச்சதுமே கேட்கல. நீங்க பெட்டியில வாழீங்கன்னா பெட்டி உங்க ஹார்மோனியம் செடி எப்படி எப்பேற்பட்ட ஆளவர். அதுல இன்னைக்கு எவ்வளவு பெரிய முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஹார்மோனிய கலைஞர், ரொம்ப அற்புதமா வாசிக்கிறவர். உசுக்குன்னு சொல்லிட்டீங்க நீங்க வாடி உள்ள கேட்டேன். டைப் பண்ணி கொஞ்சம் அதில் வாங்கிடுங்க. இந்த மைக்கில் காவலுக்கு போகணும். எங்க வீட்டுல 7 ஆம்பளை பிள்ளைங்க. ஆனா பொம்பளை பிள்ளைய காவல் செலுத்துறாங்களே எதனால? எங்க அப்பா வேண்டிக்கிட்ட வேண்டுதலுக்காக. 7 ஆம்பளை பிள்ளைங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தவனும் முருகனை வேண்டிக்கிட்டே இருந்தார். குழந்தை பிறந்த பாடுது. பெண் குழந்தை வேணும்னு வேண்டது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் நம்முடைய சமூகத்துல பெண் குழந்தைகளே வேணானே ஒரு கூட்டம் இருந்துச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, அது அவ்வளவுதான். சும்மா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குங்க. 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா ஆமா, கருவிலேயே பெண் குழந்தை உருவான விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கருவில் அடிக்கக்கூடிய எல்லாம் இருந்ததுனால இன்னைக்கு கருவில் எடுக்கக்கூடிய குழந்தை என்னன்னு கண்டறிந்தது சட்டப்படி குற்றம் கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு ஏன் இன்னைக்கு வேணான்னு இருந்ததுனாலதான் இன்னைக்கு நிறைய மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்காம தெரிகிறாரு. ஆமா, பெண்கள் குறைவா பாம்பளை குறைவா பொண்ணு கிடைக்கல எனக்கு. ஆமா, ஒரு பொம்பளை பிள்ளைய வேணாம் அப்புறம் பொண்ணு கிடைக்காம தான் தெரியும். அதுக்கு செய்யறதுக்கு உங்களுக்கெல்லாம் பொண்ணு அதனால எங்க அப்பா வேண்டி முருகனுடைய அருளாளு பள்ளிகளுக்கு தோட்டப்பட்ட பள்ளத்தில் என் குழந்தைய கண்டெடுத்து ரொம்ப செல்லமா வளர்த்தாரு எங்க அப்பா. பார்த்தாலே தெரியுதா எவ்வளவு நகை போட்டு முகத்தை வச்சே சொல்லிடலாம். செல்லமானா ரொம்ப செல்லமா வளர்க்குறேன். நீங்க இதெல்லாம் பார்த்து குழந்தைகளை பார்க்கும்போது ரொம்ப மாறி இருக்கும். சந்தோஷமா இருக்கேனா? இந்த முருகன் மனசுல எனக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி தான். எதுக்கு துன்பப்படணும் தெரியுங்க? எதுக்கு ஏன் யோசிச்சுட்டே தான் இருக்கும். அதெல்லாம் இல்ல, இந்த பொழுது நல்லா இருக்கா நீங்க சிரிச்சுதான் இருப்பீங்களா? ஏன்னா ஞாபகம் இருக்க பயமேன்ற வாசகத்துக்கு சொந்தமா இருக்கக்கூடிய முருகப்பெருமான அணுகிறேன். அதனால எந்த துயரமும் எப்பொழுதும் வராது. அது அப்படி இருக்கு. முருகனடிகள் இந்த காவல் சிறப்பாக செவன நடக்க உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய உமையத்தை ஆதிவிடா சக்தி உலக மாதா லோகத்தை ஈன்ற பின்பு கன்னியாக வழங்குகின்ற இத்தாய் அம்பிகை மதுரை மீனாட்சி. அந்த மீனாட்சியை வழிகள் பிறகு காவலுக்கு செல்லலாம். மகமாகி சமயபுரத்தாயே மகனுக்கு எல்லாமும் நீயே.
இல்லையா? ஒரு கண்ணே இல்லையா? தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் நஞ்சமில்லா இடம் தரும் நல்லதை எல்லாம் தரும் அந்தர் என்பவருக்கே கடம் தரும் பூங்குழலால் அபிராமி கலைக்கண்களே நாங்கள் அம்மாளின் மூலமாக 6 முகங்களும் ஒரு முகமாக இணைக்கப்பட்டு சண்முகன் என்ற பெயர் பெற்றார் முருகன் எப்பயுமே பிரிக்கிறதுக்குள்ள அது ரொம்ப சுலபமா பிரிச்சு வச்சிடலாம் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமம். இப்ப சிவபெருமானினுடைய நெற்றிக்கல்ல 6 நெருப்பு பொறிகளாக முருகன் அவதாரம் செய்யும் பொழுது 6 பிரிச்சுட்டார் சிவபெருமான். இப்ப 6ஆக பிரிந்த 6 நெருப்பு பொறியும் 6 குழந்தைகளாக 6 தாமர மலர்களிலே 6 கார்த்திகை பெண்கள் மூலமாக வளர்ந்து இந்த 6 குழந்தைகளையும் இப்படியே 6 இருந்தா என்ன செய்யறது? சூரபதமனை அழிக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான் ஒரு உருவமாக மாறுது. அந்த ஒரு உருவமாக முருகனை ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருந்துச்சுன்னா அம்பிகை அம்பாள்கிட்ட தான் இருந்துச்சு. மீனாட்சிகிட்ட பார்த்தால் 6 முகத்தையும் 6 உருவத்தையும் ஒன்று சேர்த்து அணைத்து ஒரு உருவம் கொடுத்தார். அந்த உருவத்திற்கு சண்முகன் என்ற பெயர் பெற்றார் முருகப்பெருமான். இப்ப ரெண்டு உங்களுக்கு என்ன தெரியுது? ஆண்கள்லாம் பிரிச்சு வச்சிருக்கீங்க, பொம்பளை பிள்ளைங்க நாங்களும் சேர்த்து வைப்போம், தெரியுதா? ஆக சிவபெருமான் பிரித்தார். அம்பிகை 6 உருவத்தையும் ஒரு உருவமாக இணைத்து வைத்தார். ஆக அப்பேற்பட்ட அம்பிகை மூலமாக சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரில் வதம் செய்தான் முருகப்பெருமான். முருகப்பெருமான் பாருங்களேன், முருகனுடைய அவதாரமே எதுக்கு அப்படின்னா சூரபதமனை அழிக்கணும் தான். எல்லா தெய்வங்களுமே அசுரர்களை அழிச்சுட்டாங்க. ஆனா முருகன் மட்டும் தான் என்ன பண்ணார்? அழிக்காம சம்ஹாரம் பண்ணி தான் கூடவே நல்ல விதமா வச்சிருந்தார். முதல்ல எல்லாரும் சூரபதமனுக்கு வணங்கினாங்க. ஏன்? பயத்துல மனங்களையெல்லாம் கொண்டுருவானே அப்படின்னு தேவர்கள் தெய்வங்கள் மூவர்கள் எல்லாரும் வணங்குறாங்க சூரபதமனை. இப்பவும் எல்லாருமே வணங்குறாங்க. ஏன்? பக்தினால. ஒருத்தரை வணங்குறோம்னா அதுல வில்லங்கள் இருக்கு. ஒருத்தரை பார்த்தோன்னே அவங்க மரியாதைக்குரியவங்க, அவங்கள வணங்கணும்ன்ற எண்ணம் மனசுல வந்து வணங்குறோம் வைங்க, அது ஒரு விதம். ஒரு சில பேர் வர வழியே இல்லையே வணங்கணுமே தலையெழுத்தேன்னு வணங்குறோம் பார்த்தீங்களா? ஒரு சில அந்த மாதிரி இருக்கு. ஆனா அப்படி இருக்கு. இதெல்லாம் சூரபதமனை வணங்குறாங்க பயத்தோடு. இப்ப எல்லாரும் மயிலா சேவல் புலியா இருக்கிற முருகனை வணங்குறோம் பக்தியோடு. சூரபதமனை வணங்குறோம் பக்தியோடு. ஆக அப்பேற்பட்ட வைரோரை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். அந்த முருகனுக்கு தான் இன்னைக்கு காவல். எங்க அப்பா முருகனுக்குன்னு சொன்னோட கரும்பு தின்னா கூலி கொடுத்த மாதிரி எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கேன். காரணம் இல்லாமையா பொதுவா ஒரு வாசம் சொல்லுவாங்க தெரியுமா? 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவாரா. 5 பொம்பளை பிள்ளைகளை பெற்று வளர்த்து இன்னைக்கு நகை விற்கிற விலைக்கு அது தங்கம் விற்கிற விலை இருக்கேன் அப்பா நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருக்கே தவிர ஒரு நாள் கூட குறைஞ்ச பாடு இல்லை. விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. அப்ப 5 பொம்பளை பிள்ளைய பெற்றா அரசு அளவுக்கு சொத்து இருந்தாலும் இருக்கிற காசை பூரா பிள்ளைய கட்டி கொடுத்தே இழக்கணும். இன்னைக்கு ஒரு பவுன் நகை வாங்கினா எவ்வளவு பணம் வேணும் தெரியுமா? 60,000 70,000 பணம் வேணும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க அப்படிட்டு இருக்கோம். ஆக அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல 5 பெற்றால் அரசரும் ஆண்டிங்கிறது பழமொழி. ஆனா அதுல உண்மை என்ன அப்படின்னா 5 விஷயங்களை பெற்றால் அரசன் அளவுக்கு என்ன இருந்தாலும் ஆண்டியா போகணுமா? 5 விஷயம் என்னென்ன? பொறுப்பில்லாத அப்பா, நாடகரமான அம்மா, சொல் பேச்சு கேட்காத பிள்ளைங்க, துரோகம் செய்யக்கூடிய கணவனும் மனைவியும், அடுத்து ஏமாற்றக்கூடிய சகோதர சகோதரிகள். இந்த 5 அமைந்தான் அரசனாக இருந்தாலும் ஆண்டியா போகணுமா? ஆனால் ஆண்டியாக இருந்தாலும் பக்தர்கள் வேண்டக்கூடிய வரத்தை வாரி வழங்கும் வள்ளலாக விளங்குகிறார் முருகப்பெருமான். அந்த முருகனுக்கு தான் இன்னைக்கு காவல் சிறக்க. மீண்டும் ஒரே ஒரு முறை ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு
நான் என்ன காரணத்துக்கு காவலுக்கு சம்மதம் கொடுத்தேன் அப்படின்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சொல்றேன். அதனால சரி நமசிவாயம் நமசிவாயம் ஓம் நமசிவாயம் 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 ஓம் நமசிவாயம் ஹரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நமசிவாயம் சிவ சிவ கணனே சௌராச்சலனே அண்ணாமலையே போற்றி ஹர ஓம் நமசிவாயம் கணனே நமசிவாயம் காற்றே நமசிவாயம் கருணை நமசிவாயம் ஏற்படனே நமசிவாயம் 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 ஓம் நமசிவாயம் சிவாயம் நமசிவாயம் நமசிவாயம் ஓம் நமசிவாயம் முடியின் தோளே இடனில் அணிந்த புனித கடலே போற்றி சிவமோகம் நமசிவாயம் இந்த கலியின் தீமை யாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஐயோ நமசிவாயம் வேதம் நமசிவாயம் என்னாலும் நமசிவாயம் மோகம் நமசிவாயம் இந்த மோகம் நமசிவாயம் 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 ஓம் நமசிவாயம் 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 ஓம் நமசிவாயம் மணிமூலகமாய் மூச்சம் காட்டும் அண்ணாமலையே போற்றி சிவமோ நமசிவாயம் மங்களமான நித்தம் தந்திடும் சௌராச்சலனே போற்றி ஹரோ நமசிவாயம் உடலே நமசிவாயம் பொருளே நமசிவாயம் புகழே நமசிவாயம் முன்பொழிவம் நமசிவாயம் 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 ஓம் நமசிவாயம் 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 ஓம் நமசிவாயம் சிவனார் கங்கை பிறகு அமைத்த சீதளபுரியே போற்றி சிவமோ நமசிவாயம் தவமே தேவம் தமோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி ஐயோ நமசிவாயம் அழகே நமசிவாயம் அழகே நமசிவாயம் அகிலம் நமசிவாயம் இந்த நாட்கள் நமசிவாயம் 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 ஓம் நமசிவாயம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தம்மை நன்னறிக்கு உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாத நாமமே நமசிவாயவே. ஆக நமசிவாயன அப்பாவுக்கு 5 எழுத்து தான், சிவபெருமானுக்கு ஆனால் மகனுக்கு ஒரு எழுத்து கூட. சரவண பவை என்ற 6 எழுத்து மந்திரங்களை தாரக மந்திரமாக கொண்ட கடவுள் மிருக பெருமான். ஆமா, இப்ப என்னதான் சாமி கும்பிட்டே இருந்தாலும், அம்பாளை வணங்கினாலும் சிவனை வணங்கினாலும் முருகனை வணங்கினாலும் இவங்களெல்லாம் வணங்குறதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்க காவலுக்கு தான் போறீங்களா, ஆமா. பக்தி தான் வச்சிருக்கீங்களா கேட்போம்ல கேட்டீங்கல்ல. அதுல ஒரு சின்ன மாற்றம் வந்துச்சு. சிவபெருமான வணங்குறேன் சொல்லி ரொம்ப நேரம் கூட ஆகல, அதுவே மாற்றமா? இல்ல இல்ல மாற்றம் இல்ல, அதுதான் அப்பவே நினைச்சிட்டு இருந்தேன். சும்மா சொல்லலாம்னு சொன்னேன். சிவனை வணங்குறேன் இல்லையா, சிவபெருமான் யாரு நினைச்சீங்க? என் மாமனார். என்ன சொல்றீங்க? ஆமா, அப்ப அந்த ஆதி பிரசக்தி என் மாமியாரு. விநாயகர் பெருமான் இருக்காரே, அவர் யாரு? யாரு? என் மச்சான். அந்த ஐயப்பன். அவர் என் கொழுந்தனாரு. அப்ப முருகன் இல்லைங்க, நான் கட்டிக்க போறேன் எங்க வீட்டுக்கு. என்னங்க நீங்க நாடகமே எதுக்குன்றீங்க? நான் காதலிச்ச நாடகம் நாடகமே. காதலுக்கு நாடகம் நடக்கிறதா அது இந்த நாடகம் தான். தாய்மார்கள்லாம் பாருங்க, எப்பொழுதும் இல்லாம என்னைக்குமே பெரும்பாலான ஆண்கள் தான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஊர்ல பெண்கள் தான் அதிகமா இருக்கு. என்ன பேசுறீங்க? இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? எல்லாம் என்னோட கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. ஆமா, திருமண கல்யாண கோஷ்டி எல்லாம். சொல்லுங்க. சொல்லுங்க. வள்ளியவர் வந்திருக்காங்கன்னா அவர் சொற்பொழி ஆடுறவங்க. ஒரு சில நாடகத்துக்கு வராங்க, தனிப்பட்டவங்க சொற்பொழி ஆடுறாங்க. அவங்க வந்த ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க என்ன பேசுறாங்க, என்ன அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, தயவுசெய்து தாய்மார்கள் கவனிங்க, ரொம்ப முக்கியம். அதாவது இவங்களுக்கு இப்ப எவ்வளவு சம்பளம் தெரியுமா? குறைஞ்சி 7500 8000 சம்பளம். அதுக்காக இல்ல,
நீங்க சொல்லுங்க. இல்ல நாடகத்துக்கு அந்த சம்பளம், கற்பழிக்கு வந்து அது 15,000 20,000. சரி இருக்கட்டும், இப்ப அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இந்த வேலை என்ன வேலையா வந்துன்றதா என்ன சொல்றீங்கன்னு மக்களுக்கு போய் சேரணும். அது பெண்களுக்கு கண்டிப்பா முக்கியம். ஆமா, இப்ப நீங்க என்ன நினைக்கலாம், இந்த அம்மா வந்து அடுத்த புருஷன் தெய்வயான புருஷனை கட்டிக்கிறதுக்கு ஒரு மேடை போட்டு மைக்க பிடிச்சு நான் காதலிக்கிறேன்னு வேற சொல்லுவாங்க. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் தான் ஒரு காதலிச்சேன். நான் கட்டிக்கிறதுக்கும் அந்த அம்மா கட்டிக்கிட்டா, எல்லாரும் சேர்ந்து கட்டி வச்சுட்டாங்க. நான் என்ன பண்றது? ஆனா இன்னொரு விஷயம், அதுக்காக முருகன் வந்து இப்படி கட்டிக்க போறாருன்றதுக்காக ஆண்கள்லாம் வேற மாதிரி முடிவுல எடுத்திருக்காரு. அவர் தெய்வம், கடவுளினுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வேற சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது முருகன் பெருமான் மீது அவர் என்னதான் அதிக அன்போடு இருக்காரு. ஆனா இன்னும் வந்து நேர்ல காட்சி அளிக்காம இருக்காரு. முருகன் தான் விரும்புறேன். என் குடும்பம் என்ன சாதாரண குடும்பமா? பெரிய குடும்பம். மாமனார், மாமியார், கொழுந்தனார், மச்சனை, 30 கோடி தேவர்கள், டிசிமார் எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க. பெரிய குடும்பம் சொல்றதுக்கு இதெல்லாம் சொல்லாதம்மா. ஏன் என்னாச்சு? பெரிய குடும்பம் என்ன பெரிய குடும்பம்? சிவனுக்கு என்ன இருக்கு? சுடுகாட்டுல வந்து சாம்பலை பூசிக்கிட்டு இருக்கிற சிவபெருமானுக்கு என்ன இருக்கு? அட கடவுளே, என்ன பொசுக்குன்னு வந்து சிவபெருமான் சுடுகாட்டுல என்னமா இருக்கு? சாம்பலை பூசிக்கிட்டு இருக்காருங்கிறீங்களே. இருக்காருதான், சிவபெருமான் சுடுகாட்டுல சும்மா இருக்காரா? அதுக்கெல்லாம் ஒரு பெரிய காரணம் இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தனி விளக்கமே சொல்லணும். சுடுகாட்டுல இருக்கிறது இருக்கட்டும், அதுக்கு ஒரு சொற்பொழி ஆற்றணும் சொல்றீங்க. அதேதான், சுடுகாட்டுல ஒண்ணும் இல்லைன்றீங்களா? என்ன நீங்க எல்லாரும் தங்கறதுக்கு வீடு கட்டுவாங்கன்னா, என் மாமனாருக்கு தங்கத்திலே வீடு இருக்கு. எங்க இருக்கு? இப்ப இந்த விஷயத்துக்கு வரேன். நான் மட்டும் முருகனை கட்டிக்கிட்டேன்னு வைங்களேன், நீங்க எல்லாம் நாடகத்துக்கு போவாது யாரும். நீங்க எல்லாம் செல்வாக்கா வந்து நான் எவ்வளவு பெரிய குடும்பத்துல வாக்கப்பட போறேன். நீங்க எல்லாம் அப்படி நாடகத்துக்கு போறது எனக்கு மனசுக்கு சிரமமா கஷ்டமா இருக்கு. வழி இல்ல அப்படின்னா சொல்லாதீங்க. நான் ஒரு திட்டம் திட்டம் கேட்டுக்கங்க. சிவபெருமான் இருக்காரு என் மாமனார், அவருக்கு சோழ நாட்டுல சிதம்பரம் தெரியுமா? தில்லை நடராஜர் கோயில். ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு சிறப்பு. வாழ்க்கையில ஒரே ஒரு முறையாவது தரிசிக்கணும் அப்படின்னா தரிசிக்க முக்தியாக விளங்கக்கூடியது சிதம்பரம் தான், தில்லை நடராஜருடைய ஆலயம். அந்த கோயிலை கட்டியது 2ஆம் பராந்தக சோழ மன்னன். அது எப்படி கட்டியிருக்காங்க தெரியுமா? 21,600 தங்க ஓடுகளால கட்டியிருக்காங்க. எல்லாம் தங்கம். நான் மட்டும் என்ன இன்னும் இருக்கு, என்ன இருக்கான்னு இருக்க. சிதம்பரம் இல்லைன்னா ஏறிட்ட உலகமே. பாருங்க, அறிவியல் ரீதியா கண்டுபிடிச்சிருக்காங்க. சிதம்பரம் நடராஜனுடைய கால் கட்டை விரல்ல தான் அந்த பூமியினுடைய பூமத்திய ரேகையே இருக்கான். பாருங்க, அவர் ஆடலைன்னா நம்மளாம் ஆட்டம் கொண்டு போயிடுவோம். சரியா இருக்கு, தங்க ஓடுகள் இருக்கு. சரி சரி, நீங்க அப்ப முருகன் என்ன இருக்க, முருகனை நான் கட்டிக்கிட்டேன்னா மாமனார் சொத்து மறுபடி வராம எங்க போவோம்? அந்த 21,600 தங்க ஓட்டுல கட்டிக்கிட்ட பிறகு ஆளுக்கு ஒரு ஓடா பிடிச்சு கையில கொடுத்துறேன். நான் கேட்கிற தங்கமான திருவோடா பாத்தீங்களா? கொசுக்கு திருவோடுட்டீங்க, தங்க ஓடுங்கிறேன். நீங்க தங்கத்தை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வந்து வரி கட்ட முடியாது அப்படிங்களா? ஐயோ, தங்கமே பிரச்சனை தான். உங்களுக்கு தெரியுமா? தங்கம் வாங்குறதுல நான் பெண்கள்லாம் நிறைய இருக்காங்க. விஷயத்தை சொல்லணும். என்னைக்காவது தங்கம் வாங்குற விலைக்கு அதை வித்துருக்கமா? என்னைக்குமே நீங்க வாங்குற விலைக்கு எந்த நகைனாலும் விற்க முடியாது. இப்ப நான் தெளிவுபடுத்த வர, இப்ப நீங்க ஒரு பவுனுக்கு தங்கம் வாங்குறீங்கன்னு வைங்க, 8 கிராம் சொன்னீங்களே, என்னது அப்படின்னா என்னன்னா கேடியம். அதாவது தங்கம் அதிகமா இருக்கும், செம்பு கொஞ்சம் குறைவா இருக்கும் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. சுத்த தங்கத்தை வச்சு வேடிக்கை பார்க்க முடியுமே தவிர ஆபரணம் செய்ய முடியாது. வெறும் தங்க உலோகத்துல ஆபரணம் செய்ய வாய்ப்பே கிடையாது. சிதறும். அந்த தங்கத்துல ஒரு நகை செய்யணும்னா கூட செம்பு கலக்கணும். இப்ப நல்லா நீங்க கேட்டுக்கோங்க, 8 கிராம் 1 பவுன், ஒரு சவர நகை. இந்த 1 பவுன் நகைக்கு நீங்க சங்கிலி ஏதாவது செய்ய கொடுத்தீங்கன்னா 8 கிராம் தங்கத்துல 1.5 கிராம் செம்பு கலப்பாங்க. இப்ப நீங்க எத்தனை கிராமுக்கு காசு கொடுத்துருக்கீங்கன்னா 8 கிராம் காசு கொடுத்துருக்கீங்க. இதுல 1.5 கிராம் செம்பு தான் இருக்கு, 1/2 கிராம் தான் தங்கம் இருக்கு. முதல்ல இதுவா, அடுத்து செய்யறதுக்கு, ஆமா செய்யறதுக்கு கூலி கொடுக்குறோம். ஏன்னா கொடுத்துட்டாங்க, அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க, அது பிரச்சனை இல்லை. தங்கத்துக்கும் பிரச்சனை இல்லை காசு கொடுக்குறது. மூணாவது அவங்களுக்கு ஒரு சேதாரம். சேதாரம் என்ன தெரியுமா? ஒரு தங்கத்தை ஒரு நகையா வடிவமைக்கும் பொழுது செதுக்குவாங்க. அப்ப இந்த தங்க துகள்கள்லாம் சிந்தி கீழே விழுகும். அந்த கீழே விழுறதுக்கு நம்ம தான் காசு கொடுக்குறோம். அப்ப அந்த கீழே விழுறதுக்கு நம்ம கிட்ட கொடுக்கணும். அவங்க கொடுக்க மாட்டாங்களே. என்னது இது? தங்கத்துக்கு நம்ம தான் காசு கொடுக்குறோம், அதுல 1.5 பவுன் செம்பு இருக்கு, செய்கூலி நம்ம தான் கொடுக்குறோம், கீழே விழுகிற சேதாரத்துக்கு நம்ம தான் காசு கொடுக்குறோம். மொத்தமா காசு கொடுத்து நகையை வாங்கிட்டோம். எங்க இந்த நகையை கொண்டு போய் நீங்க என்ன விலைக்கு வாங்கினீங்களோ அதுக்கு குடும்பம் வாங்குறாங்கன்னு பார்க்கணும். வாய்ப்பு இல்லை. என் பொண்டாட்டிட்ட இதான் சொல்றேன், கேட்க மாட்டாங்க. எந்த பொம்பளை பிள்ளையும் கேட்க மாட்டாங்க. நான் இன்னைக்கு கூட நகை கடைக்கு தான் போயிட்டு வரேன். எந்த பெண்ணுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. பெண்களுக்கு வந்து தங்கத்து மேல இருக்கிற ஆசை
பார்த்த முகம் குறையாது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, கஷ்ட காலத்துல தங்கத்தை வச்சு எடுத்துக்கலாம். அப்படி ஆத்திர அவசரத்துக்கு மத்த பொருள் வைக்க முடியுமா? அதே மாதிரி ஜவுளி கடை மாட்டேன்னா என்ன துணியை பொழுது இடம் வைக்கிறீங்க. ஆமா, இந்த சரவண ஸ்டோர் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியா இருக்க நீ போய் பிரி எடுத்துருவாமான்னு சொல்லி கீழே வெளியே தான் உட்காந்துருந்தேன். அப்படியெல்லாம் இருக்கு. நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயத்து மேல இருக்கிற மோகம் அப்படி அதிகமாயிட்டு போகுது. ஆனா பிரச்சனை ஒண்ணு இல்லை, இதை கொஞ்சம் சுதாரிச்சுட்டோம்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப தங்க ஓடையும் கொஞ்சம் நான் கொடுக்க போறேன். தங்க வேலை ஏந்தி முருகப்பெருமானே கட்டிக்கிற போறேன். இங்க எல்லாம் இவங்க கல்யாணத்துல தான் வந்திருக்காங்க. பெண்கள்லாம் திருமணத்தை இருந்து முழுமையா பார்த்துட்டு தான் போகணும். ரொம்ப முக்கியமா எல்லாரும் மொய் எழுதிட்டு தான் போகணும். எவ்வளவு? 50 நூறு தானே? 50 100. நீ எவ்வளவு பெரிய குடும்பத்துல கட்டிக்கிற போனா 50 100 குறைந்தபட்ச தொகையே 10,000 20,000 தான். அதுக்கு மேல நீங்க 10 பைசா கொடுத்தா எங்களுக்கு வேணும். ஏமா நாடாம் பக்கம் வந்து தப்புங்கிறியா? ஏன் அப்படி சொல்லவே இல்லையே. வீடு போயிடுவாங்க. நான் என்ன சிவபெருமான் குடும்பத்திலேயே நான் வாக்கப்பட போறேன். இந்த மைய கூட செய்யாட்டி போற வீட்டுல என்ன நினைக்க மாட்டாங்க. நான் மொய்ய வாங்கிட்டு போறேன், நீங்க மறுமொழி செஞ்சிருக்கீங்க. ஒண்ணு இல்ல, போட்டுக்க நகையெல்லாம் எங்களுக்கு கழட்டி கொடுத்துருக்கோம். இதை மட்டும் கழட்டி கொடுத்தேன்னு வைங்களேன், நீங்க ஒரு 6 மாசத்துக்கு சும்மாவே சாப்பிடலாம். 6 மாசம் சும்மாவே சாப்பிடலாம்னு அப்படி? ஆமா, இதை கொண்டு போய் கடையில வச்சா நீங்க ஒத்துக்கு இவ்வளவு வச்சிருவாங்க. சும்மா தான் சாப்பிடணும். அப்ப அங்கதான் சொல்றேன். ஒரிஜினல் இல்லையா? சும்மா நீங்க என்ன நின்றதெல்லாம் பொண்ணா? மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, இதெல்லாம் தங்கம் கிடையாது. ஆனா இதை வச்சு நிறைய தங்கம் வாங்குறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அப்பேற்பட்ட முருகனை மனசுல நினைச்சு முருகனை காதலிக்கிறேன் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு இல்ல, என் வாழ்க்கை முழுக்க முருகனை நினைச்சு காதலிச்சு விரும்பி இப்படியே அவர் நினைச்சு பெருமை பேசிக்கிட்டே இருக்கணும்ன்றதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. அந்த முருகன் மீது கொண்ட காதல் எப்படி சொல்வது அப்படின்னு பார்த்தா, தங்க சங்கிலி இன்னும் பங்கிலி தானே தொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவ தோழில் தொஞ்சியதோ. தங்க சங்கிலி இன்னும் பங்கிலி தானே தொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவ தோழில் தொஞ்சியதோ. மலர்வாழை தலைகளையா நல்வாழ் சுகமே மறுவாழ் அமுதம் இதுவாய் பழகிய வடிவங்க சங்கிலி இன்னும் பங்கிலி தானே தொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவ தோழில் தொஞ்சியதோ. சீக்கிரமா முருகப்பெருமானை சென்றடையணும் அப்படின்ற ஒரே எண்ணம், ஒரே நோக்கம். என் காதலை என் தோழி கிட்ட சொல்லணும். ஆமா, தோழி கிட்ட சொல்ல. ஆனா ஏன் சொன்ன என்ன சொன்னாதான் ஊருக்கு தெரிஞ்சிடும். உனக்கு தெரியுமா, காதலிச்சா ஊருக்கு தெரியாம இருக்கவே இருக்காது. நீங்க போய் தண்ணிக்குள்ள போய் மூச்சு விட்டீங்கன்னா வெளியே விட்ட வரலாம். அப்படிதான். அதனால
அப்படி எதை வேணாலும் மறக்கணும், இந்த விஷயத்தை மட்டும் மறக்க முடியல. அப்படியா? நான் வந்து தினமும் இப்படியே ஒரு ஊர்ல போய் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் முருகனை காதலிக்கிறேன், முருகனை நீங்க காதலிக்கிறேன். சொல்றீங்கன்னா நீங்க அந்த கடவுளுக்கு நீங்க அதே நான் உண்மை அதுக்கு அப்ப சொன்னீங்கல்ல. ஆனா என்ன என் மாமியார் தான் பாருங்க, சரியான பத்திரகாளி. எப்படி சமாளிக்க போறீங்க? பொதுவா நம்ம பூமியில மாமியானாலே பத்திரகாளி தான். ஆமா, அம்மாவா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ஆனா உங்களால சமாளிக்க முடியும். ஏன் சமாளிக்க முடியும்? திறமைகள் இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. மாமியாவா அம்மாவை பார்க்கணும் பிரச்சனை இல்லை. அதுதான் அம்மாவுக்கும் மாமியாவுக்கும் அப்படி என்ன வித்தியாசம்னு சொல்லியா இந்த பெண்கள்லாம் இருக்காங்க. ஒரு அம்மா அம்மாவா இருக்க வரைக்கும் அந்த அம்மா சாந்தமாவே இருப்பாங்க. மாமியாவா மாறணும்னு பேச்சு எப்படி மாறும் தெரியுமா? எப்படி? ஒரு அம்மாவுக்கு ஒரு மகன், ஒரு மகன், மகனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, பொண்ணு எடுத்துட்டாங்க. மகனை கட்டி கொடுத்துட்டாங்க ஒரு இடத்துல. இப்ப மகனை கட்டி கொடுத்த இடத்துல ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்ப இந்த அம்மா என்ன பண்ணுன்னா, அந்த அக்கம் பக்கத்துல அந்த அம்மாவுக்கு 4 கிழவி இருக்கு தோழி, அவங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்லும், என் மகளை கட்டி கொடுத்தேன், கட்டி கொடுத்து ஒரு வாரம் தான் ஆகுது. என்ன சமத்த குடும்பம் எடுத்துறா தெரியுமா? என் மக என்ன சொன்னாலும் என் மருமகன் கேட்கிறாராம். என் மக பேச்செல்லாம் அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் கேட்கிறாங்களாமா. அந்த குடும்பத்தினுடைய அந்த கொத்து சாவி இருக்குல்ல, அதுவே புள்ள இடுப்புல தான் என்ன பாத்துக்கயே. யார சொல்றாங்க? மகளை கட்டி கொடுத்த இடத்துல இந்த அம்மா பெருமை சொல்லுவாங்க, என் பொண்ணு எப்படி குடும்பம் எடுத்துறா பாரு லட்சணமான்னு. இப்ப மகனுக்கு பொண்ணு எடுத்துச்சா ஒரு 3 நாள் தான் இருக்கும். இப்ப இந்த அம்மா ஆரம்பிச்சிடும், அதே 4 கிழவிதான். நல்லா கட்டிட்டு வந்தேன்டி பொண்ணு, நல்லா தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாருன்னு. கட்டிட்டு வந்து 3 நாள் கூட ஆகல. என்ன மாயம் போட்டாலோ மந்திரம் போட்டாலோ தெரியல. மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி பின்னாடியே வர சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்கிறாரு. இந்த வாரத்தை கேட்டானே 3 நாள் கட்டி குறைஞ்சாங்க. பெண்ணை பேசாம சாப்பிட வேண்டியதானே இப்படின்னு அம்மா சொல்றோம். எப்படி மக பேச்ச மருமகன் கேட்டா இனிக்குதான், வந்த மருமகன் பேச்ச அவங்க மகன் கேட்டா கத்துக்கலாம். இதுல என்ன சொல்ல, இது என்ன வகையில நியாயம் நடக்குதுதானே? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தப்பே கிடையாது. இதை எப்படி சமாளிக்கணும்னா, அந்த நடுவுல இருக்காரு அந்த ஆம்பளை பிள்ளை, அவர் தான் சமாளிக்கணும். இப்ப அம்மாவுக்கு என்ன நினைப்புனா, இத்தனை வருஷம் பெற்று பார்த்து வளர்த்த தன்னுடைய மகன் திடீர்னு ஒருத்தி வந்தோன்னா அவனுடைய உறவை நாடி தன்னை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுவானோன்ற ஏக்கம் அம்மாவுக்கு. இப்ப பொம்பளை பிள்ளைக்கு என்ன நினைப்புனா, பொண்டாட்டிக்கு கட்டிட்டு வந்தோன்னு ஒரு பெண்ணுக்கு எல்லாமே மாறிடும். அப்ப எந்த ஊரா இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்தாலும் ஊர் மாறி போயிடும். இதுக்கு முன்னாடி அப்பா பேரை முதல் எழுத்தா போட்டப்ப இப்ப புருஷன் பேரை தான் முதல் எழுத்தா போடணும். இது வரைக்கும் குலசாமி அவங்க அப்பா குலசாமியா இருக்கும், இனிமேல் புருஷனோட குலசாமியை தான் கும்பிடணும். தோழிகள் மாறிடுவாங்க, இருக்க எல்லாமே மாறிடும். ஒரு திருமணம் முடிச்சுட்டு வர பெண்ணு எதுக்கு சமம்னா, ஒரு இடத்துல வளர்ந்துகிட்டு இருந்த செடியை வேரோட தோண்டி கொண்டு வந்து வேற இடத்துல நடுற மாதிரி. இப்ப இந்த செடியை நட்டோம்னா அந்த செடி வேறு பிடிக்க நாளாகும், அந்த மண்ணு ஒத்து போகணும், தண்ணி ஒத்து போகணும், அப்பதான் செடி வளமா வளரும். அது கொஞ்சம் நாள் ஆகும்ல. பாத்துக்கங்க, இது அம்மாவோட 1 மாசமா கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் வீட்டுல இருக்கிறவங்க வந்து இருக்கிற மருமகளுடைய பழக்க வழக்கத்தை நம்ம பழக்கத்தை புரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் நாள் எடுக்கணும்ன்றத புரிஞ்சுக்கணும் இங்க இருக்கிறவங்க. அப்ப 2 பேருக்குமே ஒரு ஆம்பளை மேல இருக்கிற அதிக அன்பு தான் அந்த பிரச்சனைக்கு காரணம். இனிமேல் ஜாதகம் பார்க்கணும், புருஷன் முன்னாடி பார்க்க கூடாது, மாமியாருக்கு மருமகளுக்கு பார்க்கணும். 2 பேரும் ஒரு வீட்டுல வைக்கலாமா வைக்கிறாங்க அப்படிலாம் இருக்கு. ஆனா என் மாமியா இருக்கானே ஆதிபரா சக்தி, இந்த உலகத்துக்கே அந்த அம்மா அம்மாவா இருக்காங்க. எனக்கு அம்மாவா தானே இருக்க முடியும். அதனால அந்த அம்மாட்ட நினைப்போம் போகணுன்றதுனால ஏன் திடீர்னு எப்படி அம்மான்னு அவ்வளவுதான். சரி, அம்மாட்ட வேற காட்டும். பிள்ளை நிலா இரண்டும் பிள்ளை நிலா, பிள்ளை நிலா இரண்டும் பிள்ளை நிலா, நடை போனதே விளையாடதே சுகம் ஊராகுமே மண்ணே துள்ளுமா தோழி. பிள்ளை நிலா இரண்டும் பிள்ளை நிலா, பிள்ளை நிலா இரண்டும் பிள்ளை நிலா. Oh,
தன்னை இழந்தான் அதை போவித்து தடுத்த சொல்லை இழந்தான் கொடுமையை கருந்தவன் தன்னை இழந்தான் அதை போவித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான் இறக்கத்தை இடித்தவன் சொல்லை இழந்தான் இறக்கத்தை இடித்தவன் சொல்லை இழந்தான் எல்லோருக்கு நல்லவன் தன்னை இழந்தான் எல்லோருக்கு நல்லவன் தன்னை இழந்தான் கல்லானாய் மனம் கல்லாய் போது மனிதர்களானே நிலுசிக்கு தேவை மனசாதி அதை நீதி தேவனில் அரசாதி நிலுசிக்கு தேவை மனசாதி அதை நீதி தேவனில் அரசாதி அத்தனை உண்மைக்கு அவன் சாத்தி அத்தனை உண்மைக்கு அவன் சாத்தி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாத்தி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுளே கல்லாய் மன கல்லாய் போது மனிதர்களானே செய்தவன் புத்திசாலி அதை சாதித்து கொண்டிருந்தவன் சுத்தவானே செய்தவன் புத்திசாலி அதை சாதித்து கொண்டிருந்தவன் சுத்தவானே உண்மையை சொல்வான் சரியானோ உண்மையை சொல்வான் சரியானோ இது உலகத்திலான் அவன் அதிகாரம் உலகத்திலான் அவன் அதிகாரம் கடவுளே கல்லானாய் மன கல்லாய் போது மனிதர்களானே கடவுளே கல்லானாய் மன கல்லாய் போது மனிதர்களானே